வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் வண்டியிலிருந்து கீழே விழுந்த பெண் தன் ஆண் நண்பர் கண்முன்னே பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹெல்மெட் போட பல தடவை நாங்கள் சொல்கிறோம்ல, ஹெல்மெட் போடுங்க தெரியுதா? நீங்கள் போகும்போது எப்படியாச்சு ஃபிட்டாகி நீங்கள் ஏதாவது இருந்தீங்க பின்னாடி ஒரு பைக் போயிடுச்சு சார். அந்த பைக்கு இதுவாகிடும் போது சொல்லிட்டு நான் லைட்டாக இது பண்ணுவேன், இதுவாகிடுச்சு சார். அவங்க பின்னாடி வந்தாலும் அவங்க இப்படி விழுந்து உடனே இங்கே இடிச்சிட்டாங்க சார். என்ன அடிப்படுது அவங்களுக்கு? அவங்கள எங்கே காதல் ரத்தம் வந்துச்சு சார். சரி, என்னாச்சு? நான் தூக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கூப்பிட்டு அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து அவர் சொன்ன பரிசீலனை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான் வணக்கம். விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது? உயிரிழந்த அப்பெண்ணின் விவரம் என்ன? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீவிருமுத்தூர் அருகே இருக்கின்ற பிள்ளைப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் காமேஷ். 25 வயதான காமேஷ் உரகடத்தில் இருக்கின்ற ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றார். இந்த நிலையில் இவர் வீட்டின் அருகே வசித்து வரும் நிசா 21 வயது இளம்பெண். இவர் இருங்காடு கோட்டையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இருவரும் ஒரே பகுதி என்பதால் நண்பர்களாக விளையிருக்கிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் காதலித்து வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை வேலைக்கு செல்வதாக இருவரும் கிளம்பி வந்த நிலையில் அவர் வேலைக்கு செல்லாமல் கோவளம் செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் அந்த பிள்ளைப்பாக்கம் பகுதியிலிருந்து வண்டலூர் அருகே வந்திருக்கிறார்கள். வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த சாலையில் இருந்த மணல் சிதறி இருந்ததால் இருசக்கர வாகனத்தில் வேகமாக செல்லும் போது அந்த வாகனம் நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்திருக்கிறார்கள். இதில் பின்னால் உட்கார்ந்திருந்த நிஷாவிற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அந்த சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கூடுவாஞ்சேரி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அந்த இளம்பெண்ணின் உடலானது தற்போது பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக தற்போது போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இருசக்கர வாகனத்தில் வேகமாக வரும்போது அந்த சாலையில் மணல் சிதறி கிடந்ததால் அதில் சறுக்கி இந்த இருசக்கர வாகனம் விழுந்ததில் இந்த பெண் இறந்திருக்கிறதாக முதல் கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த சாலை பகுதியை பார்க்கும் பொழுது அதிக அளவு லாரிகள் அந்த கேளம்பாக்கம் சாலையில் செல்கிறது. அந்த சாலை பல இடங்களில் குண்டும் குழியுமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டு அந்த இளம்பெண் இறந்த சம்பவமானது அந்த பகுதியில் வந்து ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இருசக்கர வாகனத்தில் சென்ற அந்த வாலிப இளைஞர் அவர் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டியதாக முதல் கட்ட தகவல் தெரிவிக்கிறார்கள். அதே போல பின்னால் அமர்ந்திருப்பவர் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என்று போலீசார் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாலும் பலர் அதை கடைபிடிக்காததால் இந்த ஹெல்மெட் அணியாமல் இந்த இளம்பெண் இருந்து சென்ற காரணத்தினாலே அவர் தலையில் அடிபட்டு உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து கூடுவாஞ்சேரி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மணல் சிதறி இருக்கிறது. குண்டும் குழியுமாக காணப்படுகின்ற அந்த சாலையில் வந்து உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை சீரமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வாகன ஓட்டிகள் எழுப்பியிருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மீரா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.